உலகின் பல்வேறு நாடுகளில் பரவி வரும் கொரோனா தொற்று தற்போது இலங்கையிலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றாலும் கூட முகக்கவசம் என்பதை பொதுவான அறிவிப்பாக விடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய பரவல் பெரும்பாலும் பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை என்றும், எனவே பொது அறிவித்தலின் மூலம் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்த வேண்டாம் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தற்போது நாட்டில் முகக்கவசங்களுக்கு அதிகளவான பற்றாக்குறை நிலவுகிறது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியிருந்த இலங்கை தற்போது மீண்டு வருகின்ற நிலையில் கொரோனாவின் பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் இலங்கையின் நிலை பாதிக்கப்படக்கூடும். இந்த நிலையில் ஏற்கனவே கையிருப்பில் உள்ள என்டிஜன் என்ற கொரோனாவை கண்டறியும் சாதனங்களை தற்போது அரசாங்கம் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. இது பற்றாக்குறையாக இருக்குமாக இருந்தால் விரைவில் இறக்குமதியை அதிகரிக்கவும் அரசாங்கம் எண்ணியிருக்கிறது. எனினும் கூட தற்போதைய தாக்கம் பாரிய அளவில் இல்லை என்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. என்றாலும் கூட இந்தியாவில் தற்போது அதிகளவான கொரோனா தொற்றுகள் கண்டறியப்படுவதும் அங்கு உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் இலங்கை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐபிஎல்லில் பெங்களூர் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு கர்நாடக அரசாங்கத்துக்கு அந்த மாநிலத்தின் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற பெங்களூர் அணியினருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு ஒன்றை நேற்று வழங்கினர். இதன்போது ஏற்பட்ட சன நெரிசலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 50 பேர் வரை காயமடைந்தனர். நாடு முழுவதும் மற்றும் சர்வதேசத்திலும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அரசாங்கம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காமையே இதற்கான காரணம் என்று தற்போது பொதுவான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் உரிய விளக்கத்தை வழங்க வேண்டும் என்று மாநில அரசாங்கத்துக்கு அந்த மாநிலத்தின் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நன்றி. முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு, அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம். இரண்டாவது, கிட்டத்தட்ட இன்னொரு 15-20 நாட்களுக்கு முன்னம் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலே வந்திருக்கிறது. எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த போது அங்கே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார், அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று. அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று. ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கையகப்பட்டு சொல்லப்பட்டது, இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸிலே முறைப்பாடு. எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார், போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன், என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது. நேவியங்களை வெட்டியது கொண்டது, குமுதினி படுகொலை உட்பட்ட 1000 மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள். ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது. என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று. இன்னொரு விடயம், இதிலே எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் ஒருபோதுமே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று. ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம், பிரபாகரனுடைய தாய்க்கு பெண்ணும் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று. மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல, அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல. நன்றி, வணக்கம்.